இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, நீங்கள் வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ரூட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு ரோடு ரொம்பவே டேமேஜாக இருக்குது. ஸோ வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான பைக்ஸாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் இந்த எஃப்செட்டு இந்த மாதிரி நார்மலான பைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பைக்குக்கு தான் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ நான் வந்தனால நாங்கள் சொல்கிறோம், ரோடு ரொம்ப டேமேஜு. நீங்கள் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி காரில் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அப்புறம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக தான் இருக்குது. பட் ரோடு வந்து கண்டிஷன் வந்து நம்ம மூடே ஸ்பாயில் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி வரதா இருந்தீங்கன்னா காரில் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் அதிரப்பள்ளி வர மாதிரி இருந்தால் சாப்பாடு நீங்களே கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் கடை எதுவுமே பெருசாக இல்லை. நீங்கள் மேலேயே வாங்கிக்கணும், இல்லைன்னா உள்ளே அவுட்ரு வந்துட்டோம்னா இங்கே வந்து யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ ஒன்று அதிரப்பள்ளி உள்ளுக்குள்ளே போகணும். போகிற வழியில் எல்லாமே